ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இடியாப்பம் ரெசிபி தாங்க. கடையில் வைக்கிற அரிசி மாவை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி சூப்பரான இடியாப்பம் ரெசிபி நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது கூட சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு வச்சுட்டா போதுங்க. நம்ம பருப்பு இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு லாஸ்ட் வீடியோ நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் ஐகார்ட்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாங்க. இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலி எடுத்துருக்கேன், இன்னும் அடுப்பில் வைக்கல. இப்போ நம்ம ஒரு கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட 1.5 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசி மாவுனா 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூனுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலக்கும்போது ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கலந்தோம்னா நமக்கு ஈஸியாக நமக்கு செய்கிறதுக்கு வருங்க. இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்பிடிக்காம மட்டும் பார்த்துக்கணும். இப்போ லேசாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. சட்டுன்னு இது நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கெட்டியான பதம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இடியாப்ப குழலில் வச்சு பிழிகிற அளவுக்கு கெட்டியாகும். நம்ம சேர்த்த தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கிட்டே இருந்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக ரெடி ஆகுது அப்படின்றது தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கெட்டியாகணும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இது கெட்டியாகட்டும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம் வந்துச்சுன்னா போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம உடனே மாற்றிடணும். இப்போ வேற ஒரு தட்டுக்கும் இதை அப்படியே நான் மாற்றிட்டு அப்படியே லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு பிழியும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ண பிறகு நம்ம வழக்கம் போல் எப்பயும் இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு இருந்துச்சுன்னா போதுங்க. இதில் நம்ம இடியாப்பம் பிழியறதுக்கான அச்சு இருக்கும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கான மூடி இருக்கும், அதை நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வானிலையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஸ்டாண்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு தட்டு ஒன்று சேர்த்துடலாங்க. தட்டையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இடியாப்பத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு பிழியும் போது வருது அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக வரும், நமக்கு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இடியாப்பம் பாருங்கள் கட்டாகாமல் வரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டாச்சுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாங்க. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ 8 நிமிஷத்துலேயே நமக்கு இது நல்லா வெந்துடும். ஏற்கனவே வெந்தமாகன்றதுனால சீக்கிரமாக இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம தனியாக கீழே எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான இந்த இடியாப்பம் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த இடியாப்பம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.